ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிஇஓவை பற்றி பார்க்க போகிறோம். இவருக்கு இந்திய அரசின் 4வது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. ஃபோர்ப்ஸ் இதழின் 2020ஆம் ஆண்டு பதிப்பின்படி இவரோட சொத்து மதிப்பு $2.5 பில்லியன். இவர் கிராமப்புற மாணவர்களின் வளர்ச்சிக்கும் கிராமங்களின் வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருப்பவர். அவர்தான் ஸ்ரீதர் வெம்பு சார், சிஇஓ ஆஃப் ஜோஹோ கார்ப்பரேஷன். இப்போ இவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீதர் சார் 1967ஆம் வருஷம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க உமையால்புரம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தில் பிறந்தார். அவரோட தந்தையார் சென்னை ஹைகோர்ட்டில் ஸ்டெனோகிராஃபராக இருந்தார், தாயார் இல்லத்தரசி. இவர் தன்னுடைய 10ஆம் வகுப்பு வரைக்குமான கல்வியை தமிழ் வழியில் தான் படித்தார். 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பை சென்னை தாம்பரத்தில் இருக்க ஜெய்கோபால் கரோடியா பள்ளியில் முடிச்சுட்டு சென்னை ஐஐடியில் பொறியியல் படிப்புக்கு சேர்ந்தார். அங்கேருந்து 1989ஆம் ஆண்டு பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்று வெளியில் வந்தவர் அமெரிக்கா சென்று அங்கே இருக்க பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் தன்னுடைய எம்எஸ் மற்றும் பிஹெச்டியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குவால்காமில் அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல வேலை கிடச்சிச்சு. அமெரிக்காவில் அவர் வேலை செய்கிறப்ப அவரை பாதித்த ஒரு விஷயம், எந்த பொருளை எடுத்தாலும் அந்த நாட்டில் மேட் இன் ஃப்ரான்ஸ்னு இருந்துச்சு, மேட் இன் இட்டலின்னு இருந்துச்சு, மேட் இன் அமெரிக்கான்னு இருந்துச்சு, மேட் இன் சைனான்னு இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு பொருளும் மேட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு டேகோட வரவே இல்லை. மென்பொருள் துறையில் 50% பேருக்கு மேலே இந்தியர்கள் தான் வேலை செஞ்சாங்க. ஆனால் அங்கேருந்து தயாரிக்கப்படுற பொருளில் கூட அந்தந்த நாட்டோட பேர் இருந்துச்சே தவிர இந்தியாவோட பேர் இல்லவே இல்லை. ஸ்ரீதர் சருக்கு இந்தியாவில் தொழில் தொடங்க ஒரு வாய்ப்பு வந்தப்போ தன்னுடைய அமெரிக்க வேலையை விட்டுட்டு 1996ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் ஆட்மெண்ட் நெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை தொடங்கினார். பிற்காலத்தில் 2009 அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்குற ஜோஹோ கார்ப்பரேஷன். இந்த ஜோஹோ கார்ப்பரேஷன் ஒரு ஆன்லைன் ஒர்க் மாடியூலாக தான் அவங்க ஆரம்பத்திலே கம்பெனியை க்ரியேட் பண்ணாங்க. 2004 2005 இந்த பேர் ஜோஹோ, இந்த அட்வென்ட் நெட்டோட பேர் ஜோஹோன்றதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஜோஹோனா என்ன? ஜோஹோனா ஸ்மால் ஆஃபீஸ் ஹோம் ஆஃபீஸ், SOHO, சோஹோ. ஸோ அது கொஞ்சம் சோகமாக இருக்குன்றதுனால அந்த எஸ்ஸுக்கு பதிலாக இசடை போட்டு ஜோஹோன்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. ஆனால் அது 2009 தான் அஃபிஷியலாக ஜோஹோ கார்ப்பரேஷன்னு மாற்றினாங்க. இந்த ஜோஹோ கார்ப்பரேஷனோட பெருமைக்குரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் இதோட 88% பங்குகளை ஸ்ரீதர் சார் தன்கிட்ட வச்சுருக்காரு. இதில் வெளிநாட்டு முதலீடு என்ற ஒன்றே இல்லை. அது தவிர அந்த 12% அவரோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி இந்த முதலீடு தான் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஆரம்பித்தவங்க இந்தியர்களாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அது நல்லா டெவலப் பண்ணோன்னே வெளிநாட்டு முதலீடுகள் ஜாஸ்தியாக அதில் வர ஆரம்பிச்சிருது. அவங்க தான் அதில் டாமினேட் பண்ணுறாங்க. ஸ்ரீதர் சருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. 1999 இவர் கம்பெனி $2 மில்லியன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ அவருக்கு $25 மில்லியன் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக ஒரு ஆஃபர் வந்துச்சு. அப்போ ஸ்ரீதர் சார் தன் கூட இருந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ரெடி பண்ணார். இந்த மாதிரி நம்ம கம்பெனி இப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு நமக்கு 25 மில்லியனுக்கு, நம்ம கம்பெனியை கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் யாரெல்லாம் ஓகேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. யாருமே ஓகேன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார் அடுத்த கேள்வியை கேட்டார். இந்த மாதிரி இப்போ ஓகேன்னு சொல்லலை, இன்னும் 2 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷமோ கழித்து நம்ம கம்பெனியை மூடுற நிலமை வருது, யாருக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். யாருமே எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, இப்போ போகிறபடியே போவோம் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணார் ஸ்ரீதர் சார். இதுக்கு மேலே இந்த கம்பெனியில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஒன்றே கிடையாது, நம்மளே இந்த கம்பெனியை வழிநடத்தி செல்வோம். அப்படி தான் அந்த கம்பெனி இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வர ஜோஹோ கார்ப்பரேஷன் கிராமங்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு வராங்க. அதுக்காக ஆரம்பித்தது தான் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங். இந்த 2004ஆம் ஆண்டு ஜோஹோ கார்ப்பரேஷன் ஒரு சர்வே எடுத்தாங்க. என்ன சர்வேனா, இந்த மாணவர்கள் படித்த படிப்புக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் எந்த அளவுக்கு அது உதவிகரமாக இருக்குது அப்படின்னு.
அதில் ஒரு 80% பேர்கிட்ட நாங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை, அது எங்களுக்கு எந்த வகையிலையும் உதவலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதை மாடியூலாக எடுத்துக்கிட்டு ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் அப்படின்ற ஒன்று இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிப்ளமா முடித்து வெளியே வர மாணவர்களையும் 12th முடித்து வெளியே வர மாணவர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தொழில்முறை கல்வியை, ஆப் டெவலப்பிங் இல்லை வேறு ஸ்கில்ஸ் என்ன இருக்குது, இந்த ஐடி சம்மந்தப்பட்டதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது ஒரு 2 வருஷ கோர்ஸாக இருக்குது. அது முடித்து வெளியே வர்றவங்கள இந்த ஜோகோ கார்ப்பரேஷனே ரெக்ரூட் பண்ணிக்குது. இந்த ஜோகோ கார்ப்பரேஷனில் இருக்கிற 15% பேருக்கு மேலே இந்த ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங்லேருந்து வந்தவங்க தான். இந்த கோர்ஸுக்கு ஜோகோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் எதுவும் சார்ஜ் பண்ணலை. மாறா அவங்க இதில் சேர்ந்து படிக்கிற மாணவர்களுக்கு 10,000லேருந்து உதவித்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. ஜோகோ கார்ப்பரேஷனில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு டிகிரின்ற ஒன்றே தேவையில்லை. 12th முடிச்சிருந்தாலோ இல்லை டிப்ளமா முடிச்சிருந்தாலோ உங்கள்கிட்ட திறமை இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு ஒரு உதாரணம், அங்கே வேலை செஞ்ச ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இன்றைக்கி ஜோகோ கார்ப்பரேஷனில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த செக்யூரிட்டியோட கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. இவர் எப்போவுமே உள்ள ஃப்ளோரில் போகிறப்ப இல்லை பிரேக்கில் இருக்கிறப்ப அங்கே வேலை செய்கிறவங்கள சிஸ்டமை பார்த்துட்ருப்பார். இதை பார்த்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணார், அவர்கிட்ட போயிட்டு உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி, நான் இதில் பேசிக்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும், ஸ்கூலில் படிச்சிருக்கேன், ஆனால் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் என்கிட்ட அதுக்கான முறையான படிப்பு இல்லை அப்படின்ட்டுருக்காரு. அப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன சொல்லியிருக்காரு, அப்போ நீ என்ன பண்ணுவோம், வேலை முடிச்சுட்டு ஒரு 1 hour 2 hour என் கூட உட்காந்து இதை கற்றுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த செக்யூரிட்டியும் ஆர்வமாக இதை கற்றுக்கிட்டு இருக்காரு. கற்றுக்கிட்டு அவரே ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணி இவர்கிட்ட காமிச்சிருக்காரு. இவர் அதை கொண்டு போய் அவர் மேனேஜர்கிட்ட காமிச்சிருக்காரு. அவர் மேனேஜருக்கு அந்த ஆப் பிடிச்சி போக அவரை அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அவரோட ஸ்கில்ஸ் நல்லா இருக்கிறதுனால அவரை ரெக்ரூட் பண்ணி இன்றைக்கி செக்யூரிட்டியாக இருந்தவர் ஜோகோவில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை செஞ்சிட்ருக்காரு. ஜோகோ கார்ப்பரேஷன் சென்னையை தலைமையிடமாக கொண்டு இன்றைக்கி செயல்பட்டுருக்கு. இதோட இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா மத்தளம்பாறைன்ற ஒரு கிராமத்தில், இது தென்காசி பக்கத்தில் இருக்குது, அங்கேருந்து செயல்பட்டுட்டு வராங்க. அதாவது எல்லாரையுமே சிட்டிக்குள்ளே கொண்டு வந்து சிட்டியை க்ரௌடாக்கி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலைன்னு சொல்லி கம்பெயின் பண்ணுறத விட அங்கங்கே நமக்கு பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்ரீதர் வெம்பு சார் நினச்சார். அதோட ஒரு இது தான் மத்தளம்பாறையில் இருக்கிற ஒரு பிரான்ச். ஸ்ரீதர் சாரும் அங்கேருந்தே சென்னை ஆஃபீஸையும் வெளிநாடுகளில் இருக்கிறதையும் நிர்வகிச்சுட்டு வராரு. ஒரு கம்பெனியோட சிஇஓனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னாடி ஒரு பிம்பத்தை எல்லாருமே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு BMW காரில் தான் போகணும், இல்லை ஒரு ஃபார்மல்ஸ்லேயே ஒரு சூட்லேயே இருக்கணும். அப்படி தான் நம்ம பெரும்பாலான சிஇஓக்களை, எஸ்பெஷலி ரொம்ப பணக்காராக இருக்கவங்கள அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஸ்ரீதர் வேம்பு சார் இதுக்கெல்லாம் நேர்மாறானவர். ஒரு வேஷ்டியில் தான் வருவார். இன்றைக்கும் ஒரு சாதாரண சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வச்சுருக்காரு. அவர் வீட்டில் இன்றைக்கும் ஒரு ஏசி கூட கிடையாது. அப்படி ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கிராமப்புற மாணவர்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில் கிளாஸ் எடுக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிட்ருக்காரு. அதனால தான் இந்திய கவர்மெண்ட் அவருக்கு 2021ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்கு. அது மட்டும் அல்லாமல் அவருக்கு கிடைத்த இன்னொரு பெருமை, இந்தியாவோட நேஷ்னல் டிஃபென்ஸ் கவுன்சிலில் அவர் ஒரு மெம்பராக சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த மத்தளம்பாறை பிரான்ச்சில் ஒரு 450லேருந்து 500 இன்ஜினியர்ஸ் ஜோகோக்காக வேலை செய்கிறாங்க. இதை ஒரு உதாரணமாக வச்சு இன்னொரு 7-8 கிராமங்களில் ஜோகோ கார்ப்பரேஷன் தன்னோட கிளைகளை திறக்க இருக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த கிராமப்புறமும் வளரும், அந்த கிராமத்தில் இருக்க மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் ஜோகோவோட ஐடியா. அதுபோல் நகர்ப்புறங்கள் கூட்டமாவதையும் தவிர்க்க முடியும். ஸோ நகர்ப்புறங்களுக்கு மொத்த பேரும் வேலை வாய்ப்புக்காக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஸோ ஐடி படித்தவங்க கூட கிராமத்துலேருந்தே தன்னோட ஊர்லேருந்தே வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். இதன் மூலம் இந்தியாவோட வேலைவாய்ப்பு இதுவும் கிராமப்புறங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். 2008ஆம் ஆண்டு 1 மில்லியன் யூசர்ஸாக இருந்த ஜோகோ கார்ப்பரேஷன் இன்னைக்கு 2021ஆம் ஆண்டு 60 மில்லியன் யூசர்ஸை ரீச் பண்ணியிருக்காங்க. உலகத்தின் பல நாடுகளில் கிளைகளை விரித்து இந்தியாவின், குறிப்பாக தமிழகத்தின் பெருமையை ஸ்ரீதர் வெம்பு சார் பறைசாற்றி கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்துசரவணன்.